ஹாய் விவோஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாநதி சீரியலுடைய ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மகாநதி சீரியல் இன்றைக்கி இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா இறுதி விசாரணைக்கு வந்து விஜயோட கேஸ் வந்து நடக்க போகுது. விஜய் வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. கோர்ட்டில் பார்த்துட்டுனா விசாரணை நடக்குது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய்க்கு எதிராக வந்து ஜட்ஜ் வந்து தீர்ப்பு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வெண்ணிலாவுடைய தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் வந்து போதுமான ஆதாரம் இல்லாதனால வந்து விஜய்க்கு அப்படின்னு சொல்லும் போதே வந்து காவேரி வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படிங்கிறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா கூடவே வந்து வெண்ணிலாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வெண்ணிலா வந்து ஜட்ஜ் கிட்ட வந்து உண்மையை வந்து சொல்கிறாங்க. என்னை வந்து மாடிலேருந்து தள்ளி விட்டது பசுபதி தான். விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வந்து ஜட்ஜ் கிட்ட உண்மையை சொன்னதுனால ஜட்ஜ் தீர்ப்பு சொல்கிறாரு. பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்து நேரில் தீர்ப்பு சொன்னதுனால விஜய் வந்து நிரபராதி என்று இந்த கோர்ட் வந்து இந்த வழக்கில் இருந்து நீதிமன்றம் விடுவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காவேரியும் விஜயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. இவளையும் வந்து எப்படியே பசுபதியுடைய முகத்திரையை கிழிச்சிட்டு உண்மையிலே வந்து வாய்மை தான் வெல்லும் என வந்து காவேரி வந்து நிரூபிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு வந்து காவேரி வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா. விஜயை பிரித்து வந்து வெண்ணிலா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களா இல்லை வந்து காவேரி கூடயே சேர்த்து வைப்பாங்களான்னு வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் அதை பார்க்கலாங்க. ஸோ இது போன்ற மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.